ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மையில் அபுதாபியில் நடைபெற்ற IPL மினி ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19 வயதான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ராஜஸ்தானைச் சேர்ந்த கார்த்திக் சர்மாவை 14.20 கோடி ரூபாய்க்கு போட்டி போட்டு வாங்கியது. இதனை அறிந்த கார்த்திக் சர்மாவின் குடும்பத்தினர் டான்ஸ் ஆடி கொண்டாடினர். பணம் இல்லாமல் சாப்பிடாமல் தூங்கியது குடும்பத்தினர் செய்த தியாகம் என பலரும் அறியாத பல தகவல்களை கார்த்திக் சர்மாவின் தந்தை மனோஜ் பகிர்ந்துள்ளார். ஒரு காலத்தில் மனோஜ்குமாரும் கிரிக்கெட்டராக இருந்த நிலையில் காயம் காரணமாக அவரது கிரிக்கெட் கனவு கலைந்தது. இதனால் தனது மகனையாவது எப்படியாவது ஒரு கிரிக்கெட்டராக ஆக்க வேண்டும் என்கிற கனவு மனோஜ்குமாருக்கு இருந்துள்ளது. கார்த்திக் சர்மாவின் கிரிக்கெட் திறமை 2.5 வயதிலேயே வெளிப்பட்டதாகவும் அந்த வயதிலேயே கார்த்திக் ஒரு மட்டையை எடுத்து பந்தை பலமாக அடித்ததில் வீட்டில் இருந்த 2 புகைப்பட பிரேம்கள் உடைந்ததாகவும் அப்போதே நான் ஆச்சரியப்பட்டதாகவும் மனோஜ்குமார் தெரிவித்தார். மனோஜிற்கு போதிய வருமானம் இல்லாததால் மகனை கிரிக்கெட்டராக மாற்ற முதலில் மனைவியின் நகைகளை விற்றதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் வீடு கட்டுவதற்காக வைத்திருந்த நிலத்தை விற்றோம். ஒரு கட்டத்தில் விவசாய நிலத்தையும் விற்பனை செய்தோம். அந்த தருணங்கள் எங்கள் வாழ்க்கையின் சவாலான காலமாக அமைந்தது. ஆனால் ஒரு நாளும் கார்த்திக் சர்மாவின் கிரிக்கெட் கனவை கைவிடவில்லை என அவர் தெரிவித்தார். குவாலியரில் நடக்கும் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க சென்றிருந்தோம். அப்போது 4 முதல் 5 ஆட்டங்கள் வரைதான் எங்கள் அணி செல்லும் என்று நினைத்திருந்தோம். ஏனென்றால் அத்தனை போட்டிகளில் விளையாட மட்டுமே எங்களிடம் பணம் இருந்தது. தங்குமிடம், சாப்பாட்டிற்கு பணம் இருக்கவில்லை. ஆனால் கார்த்திக் ஆடிய அணி எதிர்பாராத விதமாக இறுதிக்கு முன்னேறிவிட்டது. அதனால் கையில் பணம் இல்லாமல் சாப்பிடாமல் ஒரு நாள் இரவு முழுக்க சாலையில் இருந்த நிழற்குடையில் தங்கினோம். பசியுடன் கார்த்திக் சர்மா இருந்தார். அந்த இறுதிப் போட்டியில் வென்ற பின்தான் எங்களுக்கு பணம் கிடைத்தது என தெரிவித்தார். தனது மகன் தற்போது 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டான். இனி கிரிக்கெட் மற்றும் கல்லூரி படிப்பு என 2ஐயும் அவன் தொடர்வான் என்று கார்த்திக்கின் தந்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய கார்த்திக் சர்மா 14 வயதிற்குட்பட்டோர் மற்றும் 16 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் விளையாடிய போது 4 வருடங்கள் தேர்வாகாமல் இருந்தேன். தன்னுடன் விளையாடிய பலரும் வெளியேறிய போதும் தான் மட்டும் தொடர்ந்து விளையாடினேன். எனது தந்தை எனக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்தார். இறுதியில் நான் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான அணியிலும் பின்னர் ரஞ்சி டிராஃபிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதன் மூலமாக IPLக்கான கதவுகள் திறந்ததாக தெரிவித்தார். IPL மினி ஏலத்தில் கார்த்திக் சர்மாவின் அடிப்படை விலை 30 லட்சம் என்ற போதிலும் 14 கோடி வரை CSK சென்று அவரை வாங்கியது ஏன் என பலருக்கும் கேள்வி எழுந்தது. 2025-2026ஆம் ஆண்டு சையத் முஸ்தாக் அலி கிரிக்கெட் தொடரில் கார்த்திக் சர்மா 5 இன்னிங்ஸில் விளையாடி 133 ரன்கள் அடித்திருக்கிறார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 160. ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் அறிமுக ஆட்டத்திலேயே கார்த்திக் சர்மா 113 ரன்கள் குவித்தார். இவர் சிக்ஸர் அடிக்கும் திறமையை கண்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான பீட்டர்சன், அஸ்வின் ஆகியோர் வியந்து பாராட்டியுள்ளனர். 2024-2025 விஜய் ஹசாரே தொடரில் 9 போட்டிகளில் விளையாடிய கார்த்திக் சர்மா 445 ரன்கள் அடித்து 55 ரன்கள் ஆவரேஜ் வைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.